அதில் நம்ம அந்த தோஷத்தை தீர்ப்பதற்கு பாலை ஊற்றினால் கண்டிப்பாக அந்த தோஷம் என்பது தீரும். நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி பிரச்சனைகள் இருந்தால் அதை தவிர்ப்பதற்கு ராகு கேதுக்களுக்கு எந்த புத்தி நடக்குதோ, ராகு திசை நடக்குதா ராகு புத்தி நடக்குதா ராகுவுக்கு, கேது திசை நடக்குதா கேது புத்தி நடக்குதா கேதுவுக்கு, சந்திரனுக்கு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு விதத்தில் நம்மளோட புண்ணிய பூமியான தமிழகத்தில் தான் பல விதத்தில் இருக்குது. கடவுள் பல்வேறு உருவங்களில் ஒவ்வொருத்தருக்கும் கனவுகளில் ஒவ்வொரு விதமாக அவர் பிரதிபலிக்கிறார். அப்படி சிலருக்கு அந்த பாம்பு புத்துக்கு பால் ஊற்றி வழிபடுற வழக்கங்கிறது இருக்குது. இது பல்லாண்டு காலமாக தமிழகத்தில் இருக்குது. இது யாரெல்லாம் இந்த பாம்புக்கு பால் ஊற்றி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகதோஷம் இருக்கிறவங்க கட்டாயம் பாம்புக்கு பால் ஊற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பரிகாரம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் பெண்கள். அப்போ அது கடகராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம், சுகத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் அப்படிங்கிறது பால் நிலவுன்னு சொல்லுவோம். அப்போ ஜாதகத்தில் சந்திரனை ராகு கேதுக்கள் பிடியில் இருந்தால், சந்திரன் ராகு சந்திரன் கேது சேர்ந்தவர்கள் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடுவது கண்டிப்பாக நன்மையை அது ஏற்படுத்தும். ஏன்னா புற்று என்பது நம்மளோட ஜாதகத்தில் இருக்க கேது ராகு, அதாவது நமக்கு தடையை உருவாக்கக்கூடிய அமைப்பு. அதில் நம்ம அந்த தோஷத்தை தீர்ப்பதற்கு பாலை ஊற்றினால் கண்டிப்பாக அந்த தோஷம் என்பது தீரும். அதனால் ஜாதகத்தில் சந்திர திசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவங்க, கேது திசை நடக்கிறவங்க, சந்திர புத்தி ராகு புத்தி கேது புத்தி நடக்கிறவங்க குடும்பத்தில் நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அப்படி பிரச்சனைகள் இருந்தால் அதை தவிர்ப்பதற்கு கண்டிப்பாக நாகத்தை வழிபடணும். நாகத்தை எங்கே போய் வழிபடுறது? நம்ம ஃபோட்டோக்களில் வச்சு வழிபட முடியாது. அல்லது திருநாகேஸ்வரம் போகணும் ராகு பகவானுக்கு, கேது பகவானுக்கு கீழ்பெரும்பள்ளம் போகணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லையும் நவகிரக கோயில்கள்ங்கிறது இருக்குது, அல்லது கோயில்களில் நவகிரகம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடங்களுக்கு போய் ராகு கேதுக்களுக்கு எந்த புத்தி நடக்குதோ, ராகு திசை நடக்குதா ராகு புத்தி நடக்குதா ராகுவுக்கு, கேது திசை நடக்குதா கேது புத்தி நடக்குதா கேதுவுக்கு, சந்திரனுக்கு நீங்கள் நிலவை வழிபடலாம். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கல்கண்டு பொங்கல் வச்சு அம்மனை வழிபடுறது மிகச்சிறந்த பரிகாரம். அதே போல் 3ஆம் பிறையில் நீங்கள் சந்திரன் வழிபாடுங்கிறது வச்சுக்கிறது சிறப்பான ஒன்று. அதே போல் இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது நிகழ்பவர்கள் கண்டிப்பாக புற்று இருக்கும் நாக கோயில்களுக்கு போய் வழிபட்டு பால் ஊற்றி வழிபடுவது மிக சிறந்தது. அதோட முட்டை வைக்கிறது. முட்டை அப்படின்னாவே ஒரு கரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு கரு உருவாகணும். அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டினாலும் கருன்னு தான் சொல்கிறோம், ஒரு குழந்தை உருவாகணும்னா கரு தான் சொல்கிறோம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது விஷயம் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாம்புக்கு பால் ஊற்றி முட்டை வைத்து அது வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த தோஷங்கள் நீங்கி, ராகு கேது தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வழிபாடை வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள் செய்வது உத்தம பலனை தரும்.